அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் வருடத்தில் இரண்டாவது மாதமாக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ இந்த பிப்ரவரி 2026 மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மீன ராசிக்கு பிளானட்டரி பொசிஷன்லாம் ஃபேவராக இருக்கா, கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணலாம். இந்த மாதத்தில் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்தோன்னா நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடங்களில் டிராவல் பண்ணும். இதில் ஒரு பியூட்டியான விஷயம் என்னன்னா 23ஆம் தேதி வரைக்கும் யோகாதிபதியாக வரக்கூடிய 2-9க்கு அதிபதியாகிய செவ்வாய் உங்களுக்கு உச்சமாக இருப்பார். அதுவும் 11ஆம் இடத்துல உச்சமாக இருப்பார். ஸோ அது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது நான் பார்க்குறது 6-8க்கு அதிபதியாகிய சுக்கிரன் மற்றும் சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாங்க. இதுவும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான். விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல செய்தி, நல்ல மாற்றம், ஒரு பயணத்தால யோகம் இதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல விரயஸ்தானத்துல இந்த 4 கிரகமும் இணைஞ்சு ராகுவோடு சேர்ந்து பார்த்தோம்னாக்கா 5 கிரகம் இருக்கும். குரு பார்வையில் இருக்கும். கடுமையான விரய செலவுன்னு அர்த்தம். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்குறோம். அடுத்து இயர்லி பிளானட்டை பொறுத்த வரைக்கும் சனி ஜென்மத்தில் 4th ஹவுஸ்ல குரு, 6th ஹவுஸ்ல கேது, 12th ஹவுஸ்ல ராகு. இயர்லி பிளானட்ல இந்த பொசிஷன்ல தான் இருக்கு. 7.5 சனியோட செகண்ட் பார்ட் ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. இது இங்க நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் 15 நாள் ஓரளவுக்கு பரவாயில்லை. அதுலயும் 23ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றம் இல்லை. தேவைகள், எண்ணங்கள், புதிய முயற்சிகள் இதெல்லாம் வெற்றி ஆகுது. சிந்தனையில ஓரளவுக்கு தெளிவு கிடைக்குது. இது முதல் 15 நாள்ல உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. 15ஆம் தேதிக்கு பிறகு தொடர் விரைய செலவு இருக்கும். கையிருப்புல கவனமா இருக்கணும். கையில ஏதாச்சும் பணம் வருது, பல்கா அமௌண்ட் வருதுன்னா சுப விரயமா கன்வெர்ட் பண்ணிக்கணும். கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா அது கரைஞ்சிரும். இல்ல நல்ல விஷயத்துக்கு செலவு பண்றது நல்லது. பயணங்களை அதிகமா மேற்கொள்வீங்க. வெளியிடங்களுக்கு பயணம் உருவாகும். அந்த பயணத்தால ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு ஆதாயம் உண்டு. எனவே இந்த மாதத்துல பயணங்களை மேற்கொள்ளுங்க. ஆன்மீக பயணமாக இருந்தால் அது சிறப்பு. அல்லது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ இடமாற்றம், பணி மாற்றம் இதெல்லாம் சிறப்பா நடக்கும். ஏன் அப்படின்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. எனவே ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாக இடமாற்றம் நிகழும். உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி உத்தியோக ரீதியாக சின்ன அலைச்சல் இருக்கும், பயணம் இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறேன். அடுத்த இந்த மாதத்துல முக்கியமா கையிருப்பு, கொடுத்தல் வாங்கல், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த தொழில நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது அட்வைசபிளான டைம் பீரியட் கம்ப்ளீட்டா கிடையாது. அதனால தயவு செஞ்சு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த மந்த் அதுக்கு ஃபேவரா இல்ல. சனி பார்வை இல்ல. பார்ட்னர்ஷிப்லயும் பிசினஸ் வேண்டாம். இப்போதைக்கு சிந்தனையை தூண்டுவாங்க. எல்லாரும் ஆசையை ரொம்ப உங்களை கியூரியாசிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஆசையை தூண்டுவாங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணால் அவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் சிந்தனை திரும்பும். ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவோமா, ஷார்ட் டைம்ல எப்படி நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு நம்ம ரொம்ப புத்திசாலித்தனமாக நிறைய யோசிப்போம். ஆனால் எல்லாமே சனி பகவானோட சூழ்ச்சி. எல்லாம் 12ஆம் இடத்துல போய் ராகுவோட யோக கிரகங்கள்லாம் இணையறதுக்கான அந்த சூழ்ச்சி. அதில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மந்த்ல ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க. இது எனக்கு என்னுடைய பார்வைக்கு சரியா படலை. அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க. முக்கியமா நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரிடையும் பணம் கொடுக்காதீங்க. பணம் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த பணத்தால சில பகை உணர்வுகள் எழுச்சி பெற வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டா நம்மள்ட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரியான நேரம் இது. அதில் கடன் உதவி வேண்டாம். கடன் வாங்குறதுலயும் கவனம் தேவை. இந்த நேரத்துல நிறைய பேர் ஹோம் லோன்ல போய் மாட்டிப்பாங்க. எப்படியோ லோன் கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிக வட்டிக்கு வாங்கி காலம் ஃபுல்லா வட்டி கட்டியே நாட்களை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திடும். இல்ல கடன் லோன், அதே மாதிரி ஹோம் லோன், ஆடம்பர செலவுக்காக லோன் போடுறது, புதுசா கார் வாங்குற, பைக் வாங்குற, இது மாதிரி அந்த ஐடியாலஜி கொடுக்கும். அதுலயும் கொஞ்சம் சேஃபா இருங்க. இந்த மாதம் கடந்து போகட்டும். சுக்கிரன் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு. அடுத்த சனியோட இணைஞ்சாலும் பரவாயில்ல, சுக்கிரன் உச்சம் ஆயிடுவாரு. மார்ச்சுக்கு பிறகு உங்களுடைய முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்களை வச்சுக்கிறது நல்லது. அது வரைக்கும் சேஃபா இருங்க. குரு பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிடும். பொருளாதார ரீதியா எவ்வளவு தடுமாற்றம் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. அது நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனா பாக்குறேன். மற்றபடி பொருளாதார தடுமாற்றம், பொருளாதார வரவுல சில தடை அமைப்பு இதெல்லாம் இருக்கும். பயணம் அதிகமா இருக்கும். பயணத்தால ஆதாயம் உண்டு. டிராவல்
பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்த ஃபேமிலி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 2ஆம் அதிபதியாகிய செவ்வாய் 23ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல உச்சமா இருப்பார். ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தான் இப்போ உங்களுக்கு இந்த மாதத்துல நல்லா சப்போர்ட் பண்ணி உங்களை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றம் குறையும். குடும்பத்தால ஆதாயம் உண்டாகும். பேச்சு சாதுரியம் ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிறதுனால பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அமோகமா இருக்கும். நீங்க ஒரு வக்கீல் பணி பண்றீங்க அல்லது நீங்க உங்களுடைய தொழிலே பேசுறது தான், டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையானது பேசியே உங்க பக்கம் ஈர்த்துப்பீங்க. ஸோ அதுக்கும் இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. எவ்வளவு தடுமாற்றம் வந்தாலும் வாய் உள்ளவும் பொழைச்சு பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, இப்போ உங்க பேச்சு தான் உங்களை காப்பாற்றி விடும். நல்லா மலுப்பலான பேச்சை கொடுத்து சிக்கலான விஷயத்துல இருந்து நழுவுற அந்த ஒரு மனோபாவத்தை மீனத்துக்கு இந்த மாதம் இந்த செவ்வாய் பெற்று கொடுத்துருவாரு. சாதுரியமான பேச்சு இருக்கும். புதன் ராகுவோட பிடியில போய் மாற்றுறதுனால சில சமயங்கள்ல பேசுறதே உங்களுக்கு பிடிக்காம இருக்கும். எதுக்கு பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுவீங்க. அந்த மாதிரியான நேரம் அது. அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதிக்கு பிறகு, அது மாசத்தோட கடைசியில தான், 23ஆம் தேதிக்கு பிறகு ஃபேமிலியால செலவு உண்டு. குடும்ப உறுப்பினர்களோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு நீங்களாம். குடும்பத்தை விட்டு பிரிந்து கொஞ்சம் தூரமான இடங்களுக்கு பயணிக்க முயற்சி பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க பயண யோகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் போகணும்னு ஏதாச்சும் ட்ரை பண்றீங்கன்னா இந்த மாதத்துல முயற்சி பண்ணுங்க. ஆனா பணத்தை யாரை நம்பி கொடுக்காதீங்க. ஸோ இந்த பிப்ரவரி பணத்தால் ஏமாற்றம், பணத்தை தொலைக்கிறது, யாரையாச்சும் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போகிறது, அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனை காமிக்குது. அலையாட்டி பணத்தை யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. பெரிய லெவலில் கடன் வாங்கிட்டு போய் பல்கா இவங்க என்ன ஃபாரின் அனுப்பிச்சு விடுறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாச்சும் பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படியே நீங்க யார்கிட்டயாச்சும் பணம் கொடுக்குறீங்க, அவங்கள நம்புறீங்க அப்படின்னாலும் சேஃப்டிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப், ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டி, ஏதாச்சும் நீங்க சேஃபா எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதை நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதம் திருமண முயற்சிக்கு முதல் 10 நாள் ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல. 7ஆம் அதிபதி ராகுவோட பிடியில இருப்பாரு, குரு பார்வையில் இருப்பாரு. இருந்தாலும் அது குற்றம் தான். சனியோட பார்வை 7ல. எனவே திருமண முயற்சியில நிறைய செலவு இருக்கும். திருமண முயற்சிக்கு வரன் பார்க்கறேன்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் உங்க காசை சுரண்டிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு இந்த மாத்திர ரியலைஸ் ஆகும். இவங்கெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, இவங்கெல்லாம் நமக்கு உண்மையிலேயே உழைக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க வரன் பார்க்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லா ரியலைஸ் ஆகும். எனவே இந்த மாதத்துல திருமண முயற்சியை கொஞ்சம் தள்ளி போடுங்க. திருமணம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு இந்த மாதத்துல நீங்களாம். ஒரு மாதிரி சலிப்பு தன்மை வந்துடும். இன்னும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி தன்மை வந்துடும். இந்த மாதம் பர்டிகுலரா திருமண முயற்சியை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அடுத்தது பார்க்கறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் கவனமா இருங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ராகுவோட பிடியில புதன், 12ஆம் இடத்துல புதன். ஸோ இந்த காம்பினேஷனை வச்சு பார்க்கும்போது வாழ்க்கை துணைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தேவையில்லாத விரை செலவு நீங்க வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையால செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது வாழ்க்கை துணையுடைய அந்த உறவு நிலையில ஒரு மாதிரியான தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வாக்குவாதங்கள் நீங்கலாம், குழப்பங்கள் நீங்கலாம். அதனால இந்த மாதத்துல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று கவனமா இருக்கிறது நல்லது. நண்பர்கள், நட்பு வட்டாரம், இவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவர்களாலையும் நிறைய விரைச்சல் நீங்க வாய்ப்பு இருக்கு. சற்று கவனம் தேவை. அடுத்தது நம்ம பிப்ரவரி மந்த்ல நம்ம பார்க்கும்போது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரிசர்ச் பண்ணோம்னா 5ஆம் இடம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா செலவுகளோட குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும். மருத்துவ செலவு அதிகமா இருக்கும். குழப்ப அமைப்பு அதிகமா இருக்கு. தடை அமைப்பு அதிகமா இருக்கு. இருந்தாலும் மே மாசத்துக்குள்ள ஒரு சுப செய்தி கிடைச்சிடும். ஏன்னா குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சமாகிறது தயாராவாரு. எனவே நீங்க இந்த மாதத்தை பர்டிகுலரா கணக்குல எடுத்துக்காதீங்க. இந்த மாதத்துல அந்த செலவு, அந்த டெஸ்ட் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் மேற்கொள்ளுங்க. மருத்துவ பரிசோதனைகள்லாம் மேற்கொள்ளுங்க. அந்த முயற்சிகளை தொடங்குங்க. ஆனா ரிசல்ட் உங்களுக்கு மிக விரைவா கிடைக்கும். இந்த மாதத்துல சூப்பர் பாசிட்டிவா சொல்ல முடியல. பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இந்த மாதத்துல கால் பாதத்துல அடிபடாம பாத்துக்கோங்க. கால் பகுதிகளில் ஏதாச்சும் வலிகளோ அல்லது ஏதாச்சும் பிரச்சனைகளோ நீங்களாம். அதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடங்க. தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி படிக்கட்டுலாம் கொஞ்சம் பார்த்து ஏறுங்க. டைல்ஸ்ல நடக்கும்போது இந்த தண்ணி கிண்ணி ஏதாவது ஊத்திருக்கா அப்படின்லாம் கொஞ்சம் பார்த்து நடங்க. வலிக்கிட்டு விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. வருஷத்தோட 2வது மாசம் உட்காந்துட்டு அபசகுணமா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் என்ன திட்டாதீங்க, வருத்தம் கொள்ளாதீங்க. இந்த 12ஆம் பாவகத்துல இந்த பாவகிரகங்கள் எல்லாம் ஒன்னு சேரும்போது இந்த மாதிரியான இடர்பாடுகளை கொடுக்குது. அதனால சாஸ்திர ரீதியா இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஒளிமறைவு இல்லாம நான் சொன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்களும் கொஞ்சம் சேஃபா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இப்ப சொல்ற
சொல்ற பலன்கள்லாம் நினைச்சு யாரும் வருத்தம் கொள்ள வேண்டாம். உங்க ஜனனகால ஜாதகம், தசா புக்தி, உங்களுக்கு இருக்கக்கூடிய யோக அமைப்பு, கிரக நிலைகள் இதெல்லாம் பொறுத்து தான் அந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா நடக்காதாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். பொது பலனா நம்ம பார்க்கும்போது மீன ராசியில கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவாக ஒரு காம்பினேஷன் ப்ரிடிக்ஷன் நம்ம எடுத்து கொடுக்குறோம். இது சில பேருக்கு பொருந்தும். சில பேர் வந்து பிரெக்னன்சியா கூட இல்லாம இருக்கலாம். சில பேர் வந்து வயதெல்லாம் கடந்திருப்பீங்க, பிள்ளைகள் எல்லாம் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது பொருந்தாது. பொதுவாகவே வந்து இந்த பாதம் கால் சம்பந்தமான விஷயங்கள்ல பாவகிரகங்கள் ஒன்று சேரும்போது ஏதாச்சும் பாதிப்பை கொடுக்குது. ஸோ அதை நான் வந்து ஒரு காம்பினேஷன் ப்ரிடிக்ஷனாக ஒரு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். எனவே நெகட்டிவ் அதிகமாக இருக்குன்னா தயவு செஞ்சு யாரும் வருத்தம் கொள்ள வேண்டாம். ஒரு வார்னிங் தான். ஒரு சேஃபாக இருக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதில் ஏதாச்சும் இடர்பாடு வர மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல செலவு அதிகமா இருக்கும் பிள்ளைகளால. அதுதான் நான் ஒரு மெயினா சொல்ல முடியும். பிள்ளைகளுடைய கல்விக்கு, எதிர்காலத்துக்கு, பிள்ளைகளுடைய சுப மாற்றம், சுப வளர்ச்சிக்கு ஏதாச்சும் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் மெயினா காமிக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேஜரா எதுவும் ட்ரபிள் இல்லை. பிள்ளைகளுடைய சப்போர்ட் கிடைக்குது. பிள்ளைகளுடைய இருந்த வருத்தம், கவலை இதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகுது. இது நான் வந்து மீனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்னா பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஒரு மாணவராக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 4ஆம் இடத்துல குரு வக்ரமா இருக்காரு. கல்வி மேல ஒரு பயம் இருக்கு, பய உணர்வு இருக்கு. படிக்கணும், நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும், முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். இந்த மாதம் பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி மனமாற்றத்தை தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்கும். ஒரு விஷயத்துல தெளிவா இருக்க மாட்டாங்க, சிந்தனை குழப்பம் கடுமையா இருக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போறதுனால கல்வியினால செலவு உண்டு. கல்வியில ஒரு குழப்பம், படிக்கிறதுல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு குழப்பம், தடுமாற்றம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கல்வி சார்ந்த வகையில செலவு இதெல்லாம் காமிக்குது. இந்த மாதத்துல ஏதோ ஒரு விதத்துல படிப்புக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து நீங்கும். இதெல்லாம் எதுவும் பெருசா குழப்பமா இல்லை. மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டடீஸ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். மறதி மனப்பான்மை அதிகமா இருக்கும். படிக்கிறது மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது, படிக்கிறது புரிய மாட்டேங்குது இப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கும். இதுதான் நான் ஒரு மைனஸா பாக்குறேன். ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி படிங்க. கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கவனச்சிதறலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல வந்து நல்ல வெளிச்சமான இடத்துல உட்காந்து படிங்க. இருள் சூழ்ந்த இடத்துல தயவு செஞ்சு உட்காந்து படிக்காதீங்க. நல்ல வெளிச்சமா 1க்கு 3 லைட் போட்டுக்கோங்க. நல்லா போட்டுட்டு நல்லா பிரிஸ்கா உட்காந்து அமைதியான இடத்துல, நல்லா வெளிச்சமான இடத்துல உட்காந்து படிங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். ஃபைனலாக தேக ஆரோக்கியம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தேக ஆரோக்கியத்தில் இந்த மாதத்தில் பர்டிகுலராக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். 4ஆம் அதிபதி 12ல் வந்து ராகுவோட பிடியில் வந்து மாட்டி குருவோட பார்வையில் இருக்காரு. தேக ஆரோக்கியத்தில் குழப்பம் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. எனவே இந்த மாதத்தில் ஹெல்த்தில் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், சோம்பேறித்தனம் இப்போ அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை பிரிஸ்கா பண்ண முடியாது. அந்த ஒரு சோர்வு தன்மை, டல்னஸ் இந்த மந்த்தில் இருக்கும். அதனால ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. நேரம் கடந்து சாப்பிட்றது, நேரம் கடந்து தூங்குறது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிட்றதுக்கு அந்த டயத்தை கீப் அப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன உடற்பயிற்சி, சின்ன சின்ன தியான நிலை, உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுடைய ஹெல்த் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். மனசோர்வு அதிகமாக இருக்கும். மனசுல கவலை வந்து அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கவலைகள் அதிகமாக வரலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தோள்பட்டை, கழுத்து, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், கால் பாதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். இதுல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதர சகோதரிகள், உடைய நண்பர்கள், நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும். இவர்களோட ஏதாச்சும் மன உளைச்சல் வந்து நீங்களாம். மேலும் இந்த மாதத்துல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இவங்களால ஏதாச்சும் விரைய செலவு வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மேலும் வண்டி, வாகனம், வீடு இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் விரைய செலவுகள் வந்து நீங்களாம். அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகுது, அடிக்கடி வண்டியில ஏதாச்சும் ஃபால்ட் வருது, இது போல ஏதாச்சும் செலவு மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி இந்த மாதத்துல மன ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால மனதை அமைதிப்படுத்துறதுக்கு தியான நிலைக்கு போயிடுங்க. தினமும் ஒரு 1/2 மணி நேரம் தியான நிலைக்கு போயிடுங்க. தியானத்தை கடைபிடிங்க. கன்சிஸ்டன்சி இப்ப தடைப்படும். ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ண முடியாது. அது மீனத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். தொடர்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். அதே போல நம்ம வந்து பாக்குறது
வர்றது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றதும் முயற்சி பண்ணுங்க. தினமும் தெய்வீகமான பாடலை கேட்டு முடிஞ்சவங்க ஆதித்ய ஹிருதயம் படிங்க, அல்லது நவகிரக சாந்தி அப்படிங்கிற அந்த மந்திரம் இருக்கு, அதை படிக்கலாம், அதை பாராயணம் செய்யலாம். அல்லது தியானத்தின் போது ஓம் என்ற மூல மந்திரத்தை உச்சரிக்கிறது, பாராயணம் செய்யறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து உங்க மைண்ட்ல வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆராவை கிரியேட் பண்ணும். அந்த அலைகள் பாசிட்டிவான அலைகளை இம்ப்ரூவ் பண்ண வைக்கும், நெகட்டிவிட்டியை உங்களை விட்டு விலக்கி வைக்கும். தினமும் காலையில எந்திரிச்சு தெய்வ வழிபாட்டோட நல்ல ஒரு மங்களமான பாடல்களை கேட்டு அந்த தினத்தை ஸ்டார்ட் பண்றது நல்லது. அது வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அந்த டே ஃபுல்லா உங்களை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட எடுத்துட்டு போயிடும். இது வந்து இந்த ஜென்ம சனியில நிறைய பேர் கண்டிப்பா பண்ணணும். முடிந்தவர்கள் தான தர்மம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதத்துல உணவு தானம் பண்ணலாம். அதே போல வந்து கோவில் குளங்களுக்கு போறீங்கன்னா நமஸ்காரம், சாமியை நமஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு கோவில் எல்லாம் நீங்க சுத்தி வலம் வந்துட்டு ஃபைனல் டச்ல இந்த கொடிமரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுகிட்ட நீங்க நல்லா நமஸ்காரம் பண்ணணும். கீழே நல்லா படுத்து கீழே வந்து தரையை தொட்டு வணங்கி நல்லா நமஸ்காரம் பண்ண உங்களுடைய தலை நம்மளுடைய பூமி மீது பட்டு நல்லா அந்த பூமியோட நம்ம தலை உரசணும். இந்த மாதிரி பட்டு இந்த கொடிமரத்திட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது நம்மளோட தலையில இருக்கிற பாரம்லாம் அப்படியே குறையும், பிரச்சனைகள்லாம் குறையும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நல்லா கோவில் குளங்களுக்கு போறீங்கன்னா இந்த விஷயங்களை மறக்காம பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு இந்த மாதத்துல உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ அது ரெண்டையும் நீங்க இந்த மாதத்துல பின்பற்றுறது சிறப்பு. அடுத்தது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக வருது. எனவே இந்த பிப்ரவரி மாதம் 2026 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த தேதிகளில் முக்கிய முடிவு, முக்கிய மாற்றம், புதிய முயற்சி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சந்திரன் அஷ்டமத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் அடையாளம் புரியாத கவலை, பயம், ஒரு மாதிரி தடுமாற்றம், தேவையில்லாத சிந்தனை, நெகட்டிவான சிந்தனை அதிகமாக வருது. இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முக்கியமா இந்த 7, 8, 9 இந்த தினங்கள்ல இஷ்ட தெய்வ வழிபாடும், இறைவனை மனமுருகி பிரார்த்தனை செய்யறதும், அதே போல மெடிடேஷன் அப்படிங்கக்கூடிய தியான பயிற்சி அதிகமாக மேற்கொள்றதும் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கும். அந்த நாட்களை ஓரளவுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு எடுத்துட்டு போகும். எனவே இந்த தினங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி விரயத்தோட, ஒரு மாதிரி பயணத்தோட, ஒரு மாதிரி அலைச்சலோட ஒரு முன்னேற்றம், ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா நான் பார்க்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா, அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து, அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த பலன்கள் ஒரு 30% உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல நம்முடைய சேனல்ல 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.